பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வம் இதுவரை நடத்தினா இனிமேல் நம்ம நடத்த போகிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 16:14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. கொரிந்தி சபைக்கு ஒரு தேவ ஆலோசனை. நீ எதை செய்தாலும் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அதே பிரச்சனை இதுதான். நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம், ஆண்டவருக்காக, மனிதர்களுக்காக, உறவுகளுக்காக. ஆனால் அது எல்லாம் அன்போடு செய்யப்படுதான்னு கேட்டால் பதில் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய அன்பு அதில் நிரம்பி இருக்கட்டும். முறுமுறுப்போடு, கசப்போடு, வேண்டா வெறுப்பா அந்த காரியங்களை செய்யாதீங்க. அது கர்த்தர் வெறுக்கிற காரியம். எரிகோவுக்கு போகிற ஒரு சமாரியன் வழியில குத்துயிரும் குலையுமாய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறான். கல்லர்களால் தாக்கப்பட்டு எல்லாரும் விலகி போறாங்க. அந்த நல்ல சமாரியனால விலகி போக முடியல. அவன் போய் அவனை தூக்கி அவன் காயங்களை எல்லாம் தொடச்சி அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனை அதோடு விட்டுட்டு போல சத்திரக்கார இடத்துல கொண்டு போய் அவனை ஒப்படைச்சு, அவனை நல்லபடியா பார்த்துக்கப்பா, நான் வரும்போது உன்னை கவனிக்கிறேன்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்து கடந்து போகிறான். அன்பு தெய்வ பிள்ளைய, அதுதான் இயேசுவின் அன்பு. நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், ஆனால் சொல்லி காட்டிடுறோம். தேவன் விரும்பாத காரியம். நாம் எதை செய்தாலும் அதில் தேவ அன்பு இருந்தால் போதுங்க. ஊழியமாகட்டும், நண்பர்களுக்காகட்டும், முடியாதவர்களாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது அன்போடு கூட செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம செஞ்சிருவோம், ஆனால் செஞ்சு அந்த மனிதன் நன்றி இல்லாமல் போகும்பொழுது, உதாசீனப்படுத்தும் போது தாங்க முடியாது. நான் அன்னைக்கு அதை செய்யலைன்னா இன்னைக்கு நீ இருந்திருப்பியா, அன்னைக்கு நான் கொடுக்கலன்னா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இந்த வார்த்தையை பலமுறை நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு உரியது. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ எதை செஞ்சாலும் அன்போடு செஞ்சிரு. அவன் உனக்கு திரும்ப நன்றி செலுத்தாம போறான், என்ன செய்யறான் அதை பற்றி கவலை இல்லை. 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் வந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். வாழ்க்கையில் மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க. ஊழியத்துக்கு ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, ஊழியத்துக்கு ஒரு ஒத்தாசை செய்கிறீங்களா, மனப்பூர்வமாக அன்போடு கூட செய்யுங்க. பைபிள் சொல்ல, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல. எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க. மற்றவங்களை பாராட்டுன்னு எதிர்பார்க்காதீங்க. பாராட்டு கர்த்தரிடத்துல வரும். மற்றவங்க உயர்த்துன்னு எதிர்பார்க்காதீங்க. உயர்வு கர்த்தரிடத்துல வரும். நீங்க ஒண்ணே செய்யணும். எதை செய்தாலும் அன்போடு கூட செய்யணும். அப்பதான் அந்த அன்புள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னை சிதைக்கும்படி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிலுவையில ஊற்றி கொடுத்து எதற்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அந்த சிலுவை மரணத்தில் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த அன்பை ப்ரூஃப் பண்ணாரு. உங்க அன்பையும் என்னுடைய அன்பையும் ப்ரூஃப் பண்ணுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். எதை செஞ்சாலும் அன்போடு கூட செய்யுங்க. நீங்க செய்யறதுக்கான பலன் தேவ கர்த்தன்ல வரும். மனுஷன் உங்களை உயர்த்தலாம். எங்க பாஸ்டர் என்னை கனப்படுத்தவே இல்லை, எங்க பாஸ்டர் என்னை குறித்து பேசல, பரவாயில்ல ஐயா. மனுஷன் உங்களை மறந்து போகலாம், ஆனா நீங்க எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க. அன்புள்ள தேவன் ஏற்ற வேளையில உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என்றைக்குமே மற்றவர்களுக்கு செய்கிற உபகாரங்களை சொல்லி காட்டிடாதீங்க. அது செய்யாம இருந்துடலாம். சொல்லி காட்டிடாதீங்க. முறுமுறுப்பா செய்யாதீங்க, கசப்பாய் செய்யாதீங்க, வேண்ட வெறுப்பா செய்யாதீங்க. எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க. ஆண்டவருக்கு செய்யறோம், என் தகப்பன் கொடுத்தார் செய்யறையா, திராணி அவர் கொடுத்தார் செய்யறையா, இந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நல்ல சமாரியனாகிய உம்மை போல நாங்கள் எதை செய்தாலும் அன்போடு செய்கிற இருதயத்தை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அடியனுக்கும் தருவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.